வணக்கம் நண்பர்களே, இது ஒரு சேலத்து டானோட கதைங்க. ஆமாங்க, சேலத்துல எந்த ஆட்சி வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஒரே டான் தாங்க. இன்னும் சொல்ல போனா சேலம் இவரோட கோட்டைன்னு மட்டும்தாங்க சொல்லணும். யார் வந்தாலும் எவர் வந்தாலும் இவர் மட்டும்தான் எங்க ராஜா. ஆமாங்க, அந்த டான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுங்க. ஏன்னா நாங்க நிறைய டிராவல் கண்டென்ட்லாம் போடுவோங்க. அந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மறக்காம இந்த ரீல்ஸை உங்க சேலம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஆமாங்க, வெண்ணங்குடி முனியப்பன் இவர் தாங்க சேலத்துக்கு இப்போ எப்போ ஒரே டானுங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இவர் மட்டும்தாங்க இங்க டானு. இவருக்காக சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையே கிட்டத்தட்ட ஒரு 10-20 அடி தள்ளி தனியா போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாறு. சேலத்துல எத்தனை ஆர்டிஓ ஆபீஸ் இருந்தாலும் எத்தனை புது வண்டி எடுத்தாலும் முதல்ல ஆர்டிஓ இவர் தாங்க. ஆமாங்க, இங்க இருந்து முதல்ல பூஜை போட்டு தாங்க எல்லா ஆர்டிஓ ஆபீஸுக்குமே வண்டியே போகும். அது மட்டும் இல்லாம எந்த ஊருக்கு போனாலும் எந்த லாரியா இருந்தாலும் இவரை கிராஸ் பண்ணும் போது கண்டிப்பா இவர்கிட்ட வந்து எலுமிச்சம்பழம் மாலை போட்டு இவர்கிட்ட வணங்கிட்டு தாங்க போறாங்க. அதனாலேயே இவர் ஒட்டுமொத்த சேலத்துக்கூட காவல் தெய்வமா இருக்கிறாரு. இந்த கோவிலே 24 மணி நேரமா திறந்திருக்குதுங்க. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலத்துல இருந்து மேட்டூர் தேசிய நெடுஞ்சாலையில ஜாகிரம்மாபாளையம் அப்படின்ற இடத்துல இருக்குங்க. நீங்க சேலம் போகும்போது கண்டிப்பா இவரை பார்த்துட்டு போங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எங்க போனாலும் இவரை வளைச்சிட்டு போகும்போது உங்க பயணத்தோட உங்க கூடவே வந்துட்டு உங்க கூடவே பத்திரமா பாதுகாப்பாக கூட்டு வருவார் அப்படிங்கிறது இந்த மக்களோட நம்பிக்கைங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி நண்பர்களே.